அழகு சீரியல் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல். அதுல வந்து எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல். அப்போ உங்களோட எண்ணம் என்னவா இருந்தது? எடுத்த உடனே ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு போணுமா? இல்ல அப்ப என்ன யோசிச்சீங்க? ஆக்சுவலா ஆரம்பிச்சதுமே அது நெகட்டிவா இல்ல. இல்ல. பாசிட்டிவா தான் இருந்தது. அது ஓவர் த நைட் வந்து அது எப்படி ஸ்டோரி கொண்டு போறதுன்னு தெரியாம டக்குன்னு என்னோட கேரக்டர் நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. சோ நெகட்டிவ் ஆக்கிட்டு, இல்ல நீங்க இதுக்கப்புறம் நெகட்டிவா தான் ப்ளே பண்ண போறீங்கன்னு சொல்லி, நமக்கு பண்றதா வேணாமா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு நெகட்டிவ் ரோல் கேரி பண்ணி வெளியில திட்டு வாங்குறதெல்லாம் வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஆக்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கும்போது, வர கமெண்ட்ஸையும், ஃபீட்பேக்ஸையும் நம்ம வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சோ கொஞ்சம் அது வந்து எனக்கு ஒரு ட்ராமடைஸே ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு 3 1/2 இயர்ஸ் வந்து. ஏன்னா அது அது நெகட்டிவ் ரோல்னா அது வேற லெவலான ஒரு நெகட்டிவ் ரோல் அது. அது எனக்கு எவ்வளவு பேரு கிடைச்சாலும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிக்கலா ஒரு பெரிய அ பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. ஏன்னா 30 டேஸ் நமக்கு மந்த்ல இருக்குன்னா 25 டேஸ் ஷூட்டிங் போவோம். அந்த கேரக்டராவே நம்ம இருக்கணும். நம்மள பார்க்கும்போதெல்லாம் எல்லாரும் திட்டுவாங்க. இந்த பக்கம் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணா திட்டுவாங்க. ஸோ பிகினிங்ல அத ஹேண்டில் பண்றது எனக்கு கடைசி வரைக்குமே அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சோ இப்ப டிசைட் பண்ணிட்டீங்களா? இனிமேல் நெகட்டிவ் ரோலுக்குலாம் ஒரு பாய் பாய் தான். இதுக்கப்புறம் அது பண்ண போறதில்ல. அது என்ன விஷயம்னா, நான் அத பிகினிங்லயே பண்ணது வந்து எனக்கு அடுத்து வரது எல்லாமே நெகட்டிவாவே தான் வர ஆரம்பிச்சுருச்சு. சோ அதனாலே ஒரு 2 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. இல்ல நான் நெகட்டிவ் பண்ணலன்னு சொல்லி. அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். நெகட்டிவ் கேரக்டர் பண்றதுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். நம்ம அத பண்ணிட்டோம்னா, ஃபுல்லாவே நம்மள பாசிட்டிவா அவங்களால யோசிச்சே பார்க்க முடியாது. இவங்க நெகட்டிவ்க்கு தான் கரெக்ட்டா இருப்பாங்கன்ற மாரி செட் பண்ணிருவாங்க. சோ எனக்கு அத பிரேக் பண்றதுக்கே நடுவுல ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறமா கனா காணும் காலங்கள் வந்து அந்த ரோல ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சதுக்கு வந்து ஒரு டைமே எடுத்துக்கிச்சு. சோ அந்த 2 1/2 இயர்ஸ் நான் என்ன பாத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ அந்த ஒரு டிசிஷன் வந்து ரீச்சா இருந்தாலுமே எனக்கு அது வந்து கொஞ்சம் அத கன்டின்யூ பண்றது கஷ்டமா இருந்தது.